சென்னையில் காற்று மாசு அதிகரித்து வருவதாக அதாவது போகி பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்களை எரிப்பதன் காரணமாக சென்னையில் காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, அது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. சென்னை முழுவதுமே போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த நிலையில் பல இடங்களில் பழைய பொருட்களை பொதுமக்கள் இன்று காலை முதலே எரித்து வருவதனால் காற்று தரம் மோசமடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் பனிமூட்டம் மற்றும் காற்று மாசு காரணமாக வாகனங்களில் செல்வோர் முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாமல் இருப்பதனால் முகப்பு விளக்கை எல்லாம் எரியவிட்டபடி சாலையில் செல்லக்கூடிய அந்த சிரமமான காட்சிகளை இப்போ பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக சென்னையை பொறுத்த மட்டில் இந்த போகி பண்டிகையின் காரணமாக காற்றின் ஒட்டுமொத்த அந்த தரக்குறியீடு 193 உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மணலியை பொறுத்த மட்டில் காற்றின் தரக்குறியீடு 277 அதாவது மிகவும் மோசமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆலந்தூர் மட்டில் 125 இதுவும் ஒரு மோசமான ஒரு நிலையை தான் குறிக்கிறது. கொடுங்கையூரில் 154, அரும்பாக்கம் 200, ராயபுரம் 199, பெருங்குடி 277 மிகவும் மோசமான ஒரு நிலையை இது குறிக்கிறது. எண்ணூர் 217 என ஒரு காற்றினுடைய தரமானது காலை 5 மணி முதலே இந்த போகி பண்டிகையின் காரணமாக மரக்கட்டைகள் மட்டும் கிடையாது, பிளாஸ்டிக் பொருட்களையும் சேர்த்து பொதுமக்கள் எரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிளாஸ்டிக்கினுடைய அந்த நச்சு தன்மையானது காற்றில் பரவி கண்களுக்கு எரிச்ச தரக்கூடிய ஒரு சூழலையும் நாம் காண்கிறோம். இதன் காரணமாக சென்னையின் மிகவும் காற்று மாசடைந்து காணப்படுகிறது. அந்த காற்றில் ஒரு தூய தன்மை இல்லாமல் அந்த காற்றில் ஒரு நச்சு பரவி இருப்பதனை கூட நம்மால் உணர முடிகிறது. இதன் காரணமாக பனியும் அந்த புகையும் கலந்து சாலையில் செல்வோருக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இயற்கைக்கு எந்தவித குந்தகமும் விளைவிக்காமல் விழாக்களை கொண்டாடுங்கள் என அரசு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த நிலையில் பொதுமக்கள் பண்டிகையின் காரணமாக பிளாஸ்டிக்கையும் சேர்த்து போகியை முன்னிட்டு எரித்து வருகிறார்கள். இதன் காரணமாக மிகுந்த ஒரு அபாயகரமான ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. இயற்கையை நீங்கள் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை, திண்டாட வைத்து விடாதீர்கள் என்பதுதான் இயற்கை ஆர்வலர்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லாவண்யா.